மிஸ்டர் நடராஜன், நீங்க உங்க குறுக்கு விசாரணை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். நான் குறுக்கு விசாரணை எதுவும் பண்ண போறதில்ல. ஆனா அதுக்கு பதிலா நான் ஒரு முக்கியமான ஆளை விசாரிக்க கோர்ட்டார அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்தாங்கம்மா. ஏழுமலை, ஏழுமலை, ஏழுமலை. வணக்கங்க ஐயா. மிஸ்டர் ஏழுமலை, நீங்க யாரு? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஐயா, நான் வட்டிக்கு பணம் கொடுக்கற தொழில் செய்யறேங்க ஐயா. பத்மாவுக்கு நான் பணம் கொடுத்தேங்கய்யா. அவங்க 1 வருஷமா வட்டி கூட கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்கய்யா. அன்னைக்கு வட்டி பணம் கேட்க தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா என்ன ரொம்ப கேவலமா திட்டாங்க. ஆத்திரம் தாங்காம தான் நான் தான் கட்டையை எடுத்து 2 பேரையும் அடிச்சுட்டு ஓடிட்டேங்க ஐயா. யுவர் ஆனர், இவர் கொடுத்திருக்கிற வாக்குமூலத்தை வச்சு பத்மாவை கொலை பண்ணது இவர்தான்னு ரொம்ப தெளிவா தெரியுது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கூண்டில் ஏத்தி பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சு என் நண்பர் நடராஜன் இந்த கேஸ குழப்ப பார்க்கிறாரு. யுவர் ஆனர், தான் கட்சிக்காரரை காப்பாத்துறதுக்காக கற்பனையா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு இவர். என்னை விட பிபி சாருக்கு தான் கற்பனை வளம் ரொம்ப அதிகம் யுவர் ஆனர். அவரும் போலீஸ்காரங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அருமையான கதையை குக் பண்ணியிருக்காங்க. இந்த வேலையை விட்டுட்டு இவங்க சினிமாவுக்கு கதை எழுத போலாம் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்டு. ஓகே யுவர் ஆனர். மிஸ்டர் நடராஜன், நேர விஷயத்துக்கு வாங்க. யுவர் ஆனர், அருண் குடும்பத்துக்கும் பத்மா குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனை, அருண் அங்க போனது, அவங்களோட சண்டை போட்டது, கோபமா கத்துனது, வேலைக்காரி அமுதாவோட ஸ்டேட்மெண்ட், இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அருண் தான் இதை செஞ்சாருன்னு இவங்கெல்லாம் ஒரு கதை எழுதியிருக்காங்க. நேர்ல பார்த்த சாட்சி இல்லைங்கிறது தான் இந்த கேஸ்ல இருக்கிற மிகப்பெரிய ஓட்டை. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு தான் கூலிப்படையை வச்சு செஞ்சாருன்னு 2 பேரை சரண்டராக வச்சிருக்காங்க. நான் பிபி சார் கிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, எதை வச்சு ஏழுமலை சொல்ற ஸ்டேட்மெண்ட் பொய்ன்னு சொல்றாரு? யுவர் ஆனர், சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் அங்க போனதுக்கு என்ன சாட்சியங்கள் இருக்கு? அவங்களோட சண்டை போட்டதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்களை அடிச்சதுக்கு என்ன சாட்சியம் இருக்கு? யுவர் ஆனர், இதே தான் நானும் கேட்கிறேன் யுவர் ஆனர். அடியாளுங்க 2 பேரும் அருணை நல்லா தெரியும்னு சொல்றாங்க. ஆனா என் கட்சிக்காரர் அவங்கள பார்த்ததே இல்லைங்கிறாரு. இவரும் அவங்களும் மீட் பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அருண் அவங்களுக்கு பணம் கொடுத்ததுக்கும் போன் பண்ணி பேசினதுக்கும் அவங்க இந்த வீட்டுக்கு போனதுக்கும் எந்த எவிடன்ஸும் இல்லையே. அப்புறம் எப்படி அவங்க ஸ்டேட்மெண்ட்டை உண்மைன்னு நம்ப முடியும் யுவர் ஆனர்? இப்ப இத நம்ப ஆரம்பிச்சிட்டா யார் வேணாலும் யார வேணாலும் கொலைகாரன்னு அடையாளம் காட்டலாம். நாளைக்கே 2 பேரை சரண்டராக வச்சு பிபி தான் இந்த கொலையை செஞ்சாருன்னு என்னால சொல்ல வைக்க முடியும். இந்த உண்மை பிபிக்கு நல்லா புரிய வைக்கணும்னு தான் நான் சும்மா ஃபேக்கா ஒரு ஆளை கிரியேட் பண்ண யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதையோ சொல்லி இந்த வழக்கோட போக்க என் நண்பர் திசை திருப்ப பார்க்கிறார் யுவர் ஆனர். மிஸ்டர் நடராஜன், உங்க நோக்கம் சரியானதா இருந்தாலும் இப்படி ஒரு ஃபேக்கான விட்னஸை கொண்டு வந்து நிறுத்தி கோர்ட்டோட நேரத்தை வீணாக்க கூடாது. சாரி யுவர் ஆனர்.
அப்ஜெக்ஷன் சஸ்டைன்டு. மிஸ்டர் நடராஜன், உங்க பாயிண்ட் என்னன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. எஸ் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் அருண் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறவர். இவர் மேல இதுவரைக்கும் எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்ல. அக்கம் பக்கத்துலயும் ஆபீஸ்லயும் விசாரிச்சா கூட இந்த மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால அருண் மேல கொலைகாரங்கிற முத்திரை விழுந்திருக்கு. இவர் அந்த வீட்டுக்கு போனதையும் கோவப்பட்டு கத்துனதையும் வச்சு இவர் தான் அந்த கொலைகாரன்னு முடிவு பண்றது நியாயமா இருக்காது. அடியாளுங்க ஸ்டேட்மெண்ட்டையும் சட்டப்படி ஏத்துக்க முடியாது யுவர் ஆனர். எனவே இது முழுக்க முழுக்க போலீஸாலையும் அரசு தரப்பாலையும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு யுவர் ஆனர். எனவே என் கட்சிக்காரர் அருண் மேல போடப்பட்டிருக்கிற பொய்யான வழக்கை தள்ளுபடி செஞ்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க காவல்துறைக்கு உத்தரவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ம் ம் பிபி, உங்க ஆர்குமெண்ட் என்ன? யுவர் ஆனர், அந்த கூலிப்படை ஆட்களை பார்த்ததே இல்லைன்னு அருண் சொல்றாரு. அருணுக்கும் அந்த அடியாள்களுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத என்னால ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியும். கோர்ட்டார் அனுமதிச்சீங்கன்னா அந்த ஆதாரத்தை நான் இங்கேயே ப்ரொடியூஸ் பண்றேன். அதுக்கப்புறமாவது என்னுடைய நண்பர் நடராஜன் தோல்வியை ஒத்துக்கிறாரான்னு பார்க்கலாம். ஓகே மிஸ்டர் பிபி, உணவு இடைவேளை முடிஞ்சதும் இந்த வழக்கோட விசாரணை தொடரும். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் பிபி, உங்க வாதத்தை தொடரலாம். எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த வழக்கோட சாராம்சத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். இது உணர்ச்சி வசப்பட்டு நடந்த கொலை இல்ல. என் நண்பர் சொல்ற மாதிரி இது ஜோடிக்கப்பட்ட வழக்கும் கிடையாது. கோல்டு பிளட்டட் மர்டர். பல வருட கோபத்தோட வெளிப்பாடாதான் பிளான் பண்ணி இந்த கொலை செய்யப்பட்டிருக்கு. அருணோட அக்காவை இறந்து போன பத்மாவோட பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே அந்த பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். தான் பையன் இறந்ததுக்கு காரணம் தான் மருமக தான்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அத பத்தி போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பையனோட வேலை தான் பொண்ணுக்கு தான் கிடைக்கணும்ன்றதுலயும் அவங்க பிடிவாதமா இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைச்சுதான் அருண் அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க ஒத்து வராததால கூலிப்படையை அனுப்பி அந்த அம்மாவை கொன்னுட்டாரு. இதை நிரூபிக்கிற மாதிரி சாட்சியும் ஆதாரமும் கிடைச்சிருக்கு. முதல் சாட்சியா பத்மா வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அமுதாவை விசாரிக்க அனுமதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். அமுதா. அமுதா, அமுதா, அமுதா. வணக்கம்யா. நீங்க தான் அமுதாவா? ஆமா சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க என்னத்தை பாத்தீங்க, என்ன கேட்டீங்கன்னு விளக்கமா சொல்லுங்க. நான் கடைக்கு போயிருந்த சமயத்துல தான் இவன் வீட்டுக்கு வந்திருந்தான் சார். காய்கறி வாங்கிட்டு திரும்பி வரும்போது வீட்டுல ஒரே சத்தம். உங்களை தொலைச்சிருவேன், கொன்னுடுவேன்னு கோவமா கத்திக்கிட்டு இருந்தான் சார். இவன் ஆவேசத்தை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார்.
அதுக்கப்புறம் காப்பி தூள் வாங்கிட்டு வான்னு பத்மா அம்மா என்னை திரும்ப கடைக்கு அனுப்பி விட்டுட்டாங்க சார். கீழே வர வரைக்கும் இவன் கத்திக்கிட்டே இருந்தான் சார். ஐயோ, எதையோ தூக்கி போட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு சார். ஏமா, கோவத்துல வார்த்தையை விடுறது சகஜம்தான். அருணும் அதை ஒத்துக்கிட்டாரு. அவர் அவங்கள அடிச்சதையோ இல்ல கொலை பண்ண முயற்சி பண்ணதையோ நீ பாத்தியா? இல்ல சார். ஐயோ, நீ எதையுமே பார்க்கல. அப்புறம் எப்படி அருண் தான் இந்த கொலையை செஞ்சாருன்னு இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? அந்த அம்மாவை எல்லாருக்கும் பிடிக்கும் சார். அவங்களுக்கு யாரோடையும் சண்டையே இல்லை சார். பிரச்சனை இவங்க குடும்பத்தோட தான் சார். அப்போ இவன் தானே சார் அவங்கள கொன்னு இருக்கணும். இது உன் யூகம், கற்பனை. இதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியமே இல்லையே. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கூலிப்படையை வச்சுதான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேள்வியெல்லாம் அவசியம் இல்லையே. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்டு. யுவர் ஆனர், கூலிப்படையே ஒரு செட்டப் தான் யுவர் ஆனர். நோ யுவர் ஆனர். அருணுக்கும் அந்த அடியாள்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். ஆதாரத்தை தாக்கல் செய்ய அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், அதை கொடுங்க. நன்றிங்க. மிஸ்டர் அருண், இது யாரோட பர்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஏன் பர்ஸ் தான் சார். இத எப்ப மிஸ் பண்ணீங்கன்னாவது தெரியுமா? இல்ல சார், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார். ஞாபகம் இல்லையா? இல்ல சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா? சார், யுவர் ஆனர், அருண் இதுக்கு முன்னாடி 2-3 அசைன்மெண்ட்டை கொடுத்ததா கூலிப்படையை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. அது விஷயமா ஒரு தடவை மீட் பண்ணும்போது அருண் இந்த பர்ஸை மிஸ் பண்ணிருக்காரு. அவங்க ஃபோன் பண்ணி பர்ஸ் மிஸ் ஆனதை பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்களே வச்சுக்கங்க, நான் வேற வாங்கிக்கிறேன்னு அப்பவே அருண் சொல்லியிருக்காரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எங்கேயோ கிடைச்ச பர்ஸ இவங்க கிட்ட இருந்ததா சொல்லி பிபி சாரும் போலீஸும் நாடகம் ஆடுறாங்க. யுவர் ஆனர், நண்பரோட சந்தேகத்துல எந்த லாஜிக்குமே இல்ல. 1 மாசத்துக்கு முன்னாடியே இந்த பஸ்ஸை தொலைச்சிட்டாரு. கரெக்டா இவர் சரண்டர் ஆகிறப்பதான் இது போலீஸ்க்கு கிடைச்ச மாதிரியும் அதை வச்சு அவங்க டிராமா பண்ற மாதிரியும் பேசுறாரு. அப்படி ஒரு கோஇன்சிடென்ஸ் எப்படி நடக்கும் யுவர் ஆனர்? ஒருவேளை 1 மாசத்துக்கு முன்னாடியே போலீஸ்க்கு இது கிடைச்சு அருண் இப்படி மாட்டுவாரு, அவருக்கு எதிராக இதை இப்படி யூஸ் பண்ணலான்னு போலீஸ் தொலைநோக்கு பார்வையோட இதை எடுத்து வச்சிருந்தாங்களா? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு. தேங்க்யூ யுவர் ஆனர். மேடம், இதை சார்ட்ட கொடுத்துருங்க. யுவர் ஆனர், பர்ஸ கூட செட்டப்னு எதிர்கட்சி லாயர் சொல்லிக்கட்டும். இந்த ஆதாரத்துக்கு என்ன சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்கு நானும் ஆவலோட இருக்கேன். மிஸ்டர் அருண், இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே? யுவர் ஆனர், நான் இந்த போட்டோவை பார்க்கலாமா? பாருங்க. யுவர் ஆனர், இந்த போட்டோ எந்த சூழ்நிலையில?
யுவர் ஆனர், அடியாள்களுக்கு அருண் அசைன்மெண்ட் கொடுக்கும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. மார்பிங் பண்ணிருக்கிறதா சொல்லிடாதீங்க. எங்க வேணாலும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு நடுவுல பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் நடந்திருக்கான்னு கேட்டீங்கல்ல? மிஸ்டர் அருண், 4072 முடியிற அக்கௌண்ட் நம்பர் உங்களுது தானே? அது என் பழைய அக்கௌண்ட் சார். இப்போ நான் அதை யூஸ் பண்றது கூட இல்ல. யுவர் ஆனர், இவர் பொய் சொல்றாரு. இந்த மாதிரி கிரிமினல் வேலைக்கு பே பண்றதுக்காகவே தனியா ரகசியமா ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றாரு. இல்ல. யுவர் ஆனர், அருணோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். யுவர் ஆனர், கொலைய நேர்ல பார்த்த சாட்சி இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா அதை வச்சுதான் குற்றவாளியை பிடிக்கணுங்கிறது இல்ல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கு. அருண் அந்த வீட்ல போய் கோவப்பட்டதுக்கான சாட்சி இருக்கு. இவர் வச்ச கூலிப்படையே அப்ரூவரா மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. சார், இவரால அநியாயமா ஒரு உயிர் போயிருக்கு. இன்னொரு உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. எனவே கொலைகாரன் அருணுக்கு கடுமையான தண்டனையை இந்த நீதிமன்றம் வழங்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், இல்ல. That's all, Your Honor. இந்த வழக்கோட தீர்ப்பு அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. The court is adjourned. அழாத வேதா, சொன்னா கேளு. அழாதீங்கம்மா, இப்ப ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அழாத சித்ரா, இங்க நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ தைரியமா இரு. இன்னைக்கு நடந்த என்கொயரி அண்ணனுக்கு பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க வேற மாதிரி சொல்றீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நாளைக்கு கிளம்பி நான் அங்க வந்துடட்டுமா? நீ இங்க வந்தேன்னா முதல்ல திட்டுறாளு அருணா தான் இருக்கும். நீ அங்க ஒரு முக்கியமான ட்ரைனிங்காக தான் போயிருக்க. அதனால நீ இப்ப அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. சரிங்க மாமா. நீ இங்க இந்த கேஸை நினைச்செல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காத. நாங்க எல்லாருமே லாயர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாம இருமா, சரியா? சரிங்க மாமா. நான் வச்சிட்டுமா? அண்ணி, இந்தாங்க மாத்திரை போடுங்க. எதுக்கு சீதா? ஏன் உடம்பு தேத்துறதுக்கா? இனிமே அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு இல்ல? உடம்பு நல்லா இருக்கணும்ல, முதல்ல மாத்திரை சாப்பிடுக்கா. என் பையனுக்கு தண்டனை கிடைக்க போறது உறுதியாயிடுச்சு. இதுக்கப்புறம் என் உசுரை காப்பாத்தி நான் என்னடா சாதிக்க போறேன்? நடக்கிறது நடக்கட்டும், என்னை இப்படியே விட்டுருங்கடா. வேதா, கோர்ட்ல நடந்ததை நினைச்சு பயப்படாத. இப்ப விசாரணை தானே நடந்திருக்கு, இன்னும் தீர்ப்பு சொல்லல வேதா. அப்பா, தீர்ப்பு நமக்கு சாதகமா வரும்னு நம்புறீங்களா? அருணை விடுதலை பண்ணிருவாங்களா? அந்த நம்பிக்கை வர மாதிரி கோர்ட்ல எதுவுமே நடக்கலையப்பா. கவர்மெண்ட் லாயர் கொண்டு வந்த ஆதாரம் சாட்சியெல்லாம் பார்க்கும்போது அருண் தான் கொலைகாரன் யாரா இருந்தாலும் நம்புவாங்க. வித்யா, அதெல்லாம் பொய்யா ரெடி பண்ணி கொண்டு வந்த ஆதாரம். அது நமக்கு தெரியுங்க. ஆனா கோர்ட் அதை நம்பணும்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம லாயரும் வாதாடி இருக்கணும்ல. ஆனா ஸ்ட்ராங்கா அவர் எதுவுமே பேசின மாதிரியே இல்லையேங்க. சும்மா ஒப்புக்கு 2 வார்த்தை பேசிட்டு உட்கார்ந்துட்டாரு.
ஏங்க அவர் ரொம்ப பெரிய வக்கீல் தானே நீங்க சொன்னீங்க. அவர் ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டா ஜெயிக்காம விட மாட்டாருன்னு நீங்க அப்படி புகழ்ந்தீங்க. ஆனா அவர் கோர்ட்டுக்கு வந்து ஒண்ணுமே பண்ணலையேங்க. அது இல்ல வேதா, வந்து அவர் ஒன்றும் சும்மா இல்லையே, நம்ம தரப்பு நியாயத்தையும் எடுத்து பேசினாருல்ல. ஆமாம்மா, அவங்க இந்த மாதிரி பொய் சாட்சியெல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இல்லம்மா. ஏய், என்னடி பேசுற நீ? அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளவு கேஸ பாத்துப்பாரு. போலீஸும் கவர்மெண்ட் லாயரும் சேர்ந்து இப்படி எல்லாம் எவிடன்ஸ் ரெடி பண்ணுவாங்கன்னு தெரியாது அவருக்கு. அதை உடைக்கிற மாதிரி அவர் வந்து ஸ்ட்ராங்கா பேசிருக்கணும்ல. ரஞ்சிதா, எனக்கும் அதான் தோணுதுமா. பெரிய வக்கீல்னு போய் நாம நம்பி ஏமாந்துட்டோம்னு நினைக்கிறேன். வக்கீல நம்பி ஏமாறலத்த, இந்த மகாராணிய நம்பிதான் நம்ம எல்லாருமே ஏமாந்து போயிட்டு இருக்கோம்.